இம்முறை 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மிக நேர்த்தியான முறையில் நடைபெற்றது. சிறந்த திட்டமிடலுக்கமைய செயல்பட்டதன் காரணத்தினால் எவ்விதமான பரீட்சை முறைகேடுகளும் இடம்பெறவில்லை. உரிய வகையில் பரீட்சை நடத்தப்பட்டதன் பின்னர் குறுகிய காலத்துக்குள் பெறுபேறுகள் வெளியாகும் என அன்றைய தினமே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்திருந்தார். அதற்கமைய இம்முறை 24 நாட்களுக்குள் பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்பட்டமை முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி இடம்பெற்ற பரீட்சைக்கு 3,08,026 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் 3,03,670 பேர் இம்முறை பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். அவர்களில் 51,969 மாணவர்கள் வெட்டுப்புள்ளியையும் விட அதிக புள்ளிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இம்முறை தமிழ் மொழி மூல அதிகூடிய வெட்டுப்புள்ளியாக 134 எனும் வெட்டுப்புள்ளி 9 மாவட்டங்களுக்கு உரித்தாகின்றது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, மாத்தளை, காலி, மாத்தறை, குருநாகல், கேகாலை ஆகிய மாவட்டங்களே அவையாகும். தமிழ் மொழி மூலமான குறைந்த வெட்டுப்புள்ளியாக 131 காணப்படுகிறது. மன்னார், திருகோணமலை, புத்தளம், அனுராதபுரம், பொலனறுவை ஆகிய மாவட்டங்களுக்கே குறைந்த வெட்டுப்புள்ளிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, மொனராகலை, பதுளை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளி 132 ஆகும். இம்முறை புலமை பரிசில் பரீட்சையில் சிங்கள மொழி மூலம் அதிகூடிய புள்ளியான 198 புள்ளிகளை அம்பலாங்குட ஸ்ரீ தேவானந்தா ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்கும் ஷானுதி அமாயா அஸ்வினி பெற்றுக்கொண்டார். இதேவேளை தமிழ் மொழி மூலம் அதிகூடிய புள்ளியான 194 புள்ளிகளை யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவனான ஆனந்தசோதி லக்ஷயன் பெற்றுக்கொண்டார். ஆனந்தசோதி லக்ஷயன் என்ற மாணவன் பாடசாலை நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுவர். தன்னுடைய கல்வியோடு இணைப்பாட விதான செயற்பாட்டிலும் எங்கட பாடசாலையில முதலிடத்தை வைத்துக் கொண்டுள்ளார். இது எமது பாடசாலைக்கு பெருமை என்றதை பார்க்கின்றோம். தரம் 1 தொடக்கம் 5 வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த வைத்தியராக நாட்டிற்கு பணிபுரிவேன். ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட நோவுட் ஆரம்ப பிரிவு தமிழ் வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவன் சுரேஷ் தரின் கௌஷான் 184 புள்ளிகளை பெற்றுள்ளார். இப்பாடசாலையில் 24 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலான புள்ளிகளை பெற்றுள்ளனர். நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் வரும்னு. நான் ஆனாலும் ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் இருந்தேன், அதை தாண்டுவேன்னு. ஆனால் எனக்கு எதிர்பாராத விதமாக இந்த மார்க்ஸ் வந்துருக்கு. இதேவேளை ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட ஹைலண்ட்ஸ் மத்திய கல்லூரியில் இம்முறை 101 மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய நிலையில் 53 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேலான புள்ளிகளை பெற்றுள்ளனர். மட்டக்களப்பில் பார்வையிழந்த விசேட தேவையுடைய மாணவியொருவர் இன்று வெளியான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் 88 புள்ளிகளை பெற்று சித்தி அடைந்துள்ளதாக மட்டக்களப்பு விவேகானந்தா மகளிர் கல்லூரி அதிபர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 132 எனும் வெட்டுப்புள்ளி நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் விசேட தேவையுடைய மாணவர் என்ற அடிப்படையில் அவருக்கு 88 புள்ளிகளுக்கு மேல் பெற்றால் சித்தி என்ற வரையறையின் கீழ் அவர் சித்தி அடைந்துள்ளதாக அதிபர் தெரிவித்தார். என் பேர் ரவிச்சந்திரன் ஜெனிஃபர். நான் விவேகானந்தா லேடிஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் ஸ்காலர்ஷிப் பரீட்சை சித்தி அடைந்ததனால் நான் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனக்கு படிப்பித்த ஆசிரியருக்கும் நன்றி. இவர் கடந்த 3 வருடங்களாக நமது பாடசாலையில் கல்வி கற்றதோடு இவர் கடந்த 1 மாத காலமாக கடின பயிற்சி மூலம் நமது சக ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து இவரின் வெற்றிக்கு வழிவகுத்துள்ளார்கள். நேற்றிரவு வெளியான புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்துக்குட்பட்ட நாவற்காடு கனிஷ்ட வித்தியாலய மாணவி புரைசூடி அப்ரிஜா 187 புள்ளிகளை பெற்றுள்ளார். இவர் கிழக்கு மாகாணத்தில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவியாக சாதனை படைத்துள்ளார்.